கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். உலக செய்திகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாட்டில் என்ன நடந்துச்சுன்றதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட் நியூஸ் எதை பற்றி பார்க்க போகிறோம். லெபனான் பள்ளியில் 130 பயங்கர ஆயுதங்களை பதுக்கிய ஹிஸ்புல்லா. இஸ்ரேல், அமெரிக்கா, இஸ்ரேல் சேர்ந்து ஈரான் மீது போர் நடந்துச்சு இல்லைங்களா? இப்போ அதுக்கு ஈரானுக்கு ஆதரவாக இருந்த ஒரு அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்புல்லா. இந்த அமைப்பு மிகப்பெரிய அளவில் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. காரணம் என்னென்னா, அவங்க நாட்டில் ஹிஸ்புல்லான்ற ஒரு அமைப்பு இருக்கிற காரணத்தினால அவங்க வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்கி அடித்தாங்க. இந்த நியூஸை பற்றி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நம்ம சேனலில் சொல்கிறேன். என்னன்றதை பற்றி ஒன் பை ஒன்னாக பாயிண்ட் பை பாயிண்ட்டாக பார்ப்போம். ஃபஸ்ட் பாயிண்ட் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கிட்டத்தட்ட பல ஆயுதங்களை பிடிச்சிருக்காங்க. அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்து வரும் ஈரானுக்கு ஆதரவாக லெபனனில் உள்ள ஹிஸ்புல்லா பயங்கரவாத அமைப்பு செயல்பட்டு வருகிறது. இஸ்ரேலையும் தாக்கி வருகிறது. இந்த நிலையில் லெபனானில் உள்ள இஸ்ரேல் பாதுகாப்பு படை இன்று வெளியிட்ட செய்தியில், லெபனானின் பிந்த் பெயில் என்ற இடத்தில் உள்ள பள்ளியில் ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகள் 130 ஆயுதங்களை பதுக்கி வைக்கப்பட்டுள்ளன என இன்று தெரிவித்துள்ளது. அவற்றில் கலாசினோ துப்பாக்கிகள், கைத்துப்பாக்கிகள், வெடிபொருட்கள், எரிகுண்டுகள், விமான ஒலிப்பு ராக்கெட்டுகள், கண்காணிப்பு சாதனம், போர்க்கருவிகள் மற்றும் கூடுதல் ஆயுதங்களும் இருந்தன என குறிப்பிட்டுள்ளது. அவற்றுடன் ஹிஸ்புல்லா அமைப்பின் கொடிகள் மற்றும் அந்த அமைப்பின் பிற சின்னங்களும் கண்டெடுக்கப்பட்டன என தெரிவித்துள்ளது. இது வரைக்கும் சரிங்க. அதற்கு முன்பு இன்று ஹிஸ்புல்லா பயங்கரவாத அமைப்பின் 70 உள்கட்டமைப்பு தளங்களை 1 நிமிடங்களில் தாக்கி அளித்தோம் என இஸ்ரேல் பாதுகாப்பு படை இது பண்ணியிருக்காங்க, கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. இது தவிர இதுவரைக்கும் 20க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் தாக்கி அளிக்கப்பட்டனர் என மற்றொரு செய்தியில் தெரிவித்திருக்கிறது. கிட்டத்தட்ட இன்றைக்கி பல பேர் அடிச்சிருக்காங்க. அடுத்ததாக இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் பாதுகாப்பை மீட்டெடுக்க ஹிஸ்புல்லா மீது தாக்குதல் தொடரும் என நெதன்யாகு அவர்கள் சொல்லியிருக்காரு. அதை தானே அடுத்த 3வது பாயிண்ட், இஸ்ரேல் தாக்குதலில் ஹிஸ்புல்லா தலைவரின் மருமகன் பலி. போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் ஹிஸ்புல்லா சேராது என இஸ்ரேலுக்கு ட்ரம்ப் ஆதரவு தெரிவித்தார். இஸ்ரேலின் தாக்குதலுக்கான அடுத்த இலக்கு எது என தகவல் வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், ஓகே. இன்றைக்கி 2வது விஷயமா எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரஷ்யா உக்ரைனை ஒரு அடி அடிச்சிருக்காங்க, பலமான ஒரு அடி அடிச்சிருக்காங்க. உக்ரைன் மீது பல மணி நேரம் ராக்கெட், ட்ரோன் கொண்டு ரஷ்யா தாக்குதல். கிட்டத்தட்ட 16 பேர் பலின்றது சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா 636 சாகித் ரக ட்ரோன்கள் மற்றும் பிற ஆளில்லா வான் வாகனங்கள் உள்பட 703 ராக்கெட்டுகள், ட்ரோன்கள் ஆகியவை ஏவப்பட்டன. பயங்கரமான ஒரு அடி அடிச்சிருக்காங்க இன்றைக்கி. என்ன திடீர்னு என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு தெரியல. ரஷ்யா இன்றைக்கி உக்ரைன் அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த போர் முடிஞ்சோன்னே இந்த போர் ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்களா? அதான் உலகத்தை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரு விஷயம் போனால் இன்னொரு விஷயம்னு சொல்லி நம்ம அடுத்தடுத்து போயிட்டே தான் இருக்க செய்வோமே தவிர யாரையாச்சும் ஒருத்தரை பார்த்து பரிதாபப்பட்டு இருக்க மாட்டாங்க. அதனால் நாமளே தான் பாதுகாத்துக்கணும். அடுத்ததான் 3வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்க அளிக்கப்பட்ட அனுமதி நீட்டிக்கப்பட்டது. அமெரிக்கா எத்தனை நாடுகளுக்கு இப்படி அமெரிக்காவே அனுமதி அளிச்சிட்டு இருப்பாங்கன்றது தெரியல. ஒரு காலத்தில் இந்தியாவும் அந்த மாதிரி அமெரிக்காவினுடைய அனுமதிக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரஷ்யா கச்சா எண்ணெயை வாங்குவதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடையில் இருந்து அளிக்கப்பட்ட விலக்கு நீட்டிக்கப்பட்டது என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஓகே. மேற்காசியாவில் ஏற்பட்ட போரின் காரணமாக, ஈரானுடனான போர் காரணமாக மேற்காசியாவிலிருந்து கச்சா எண்ணெய் விநியோகம் தடைப்பட்டது. இதனால் ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்கிக்கொள்ள அமெரிக்கா 30 நாட்களுக்கு அனுமதி அளித்தது. ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கினாலும் வரி விதிக்கப்படாது என்று கூறி விலக்கு அளித்திருந்தது. இந்தியாவுக்கு கடந்த மார்ச் 5ஆம் தேதி தற்காலிக அனுமதி அளித்தது. இந்த தடையிலிருந்து மேலும் சில நாடுகளுக்கு அமெரிக்கா விலக்களித்திருந்த நிலையில் அது கடந்த 11ஆம் தேதியுடன் காலாவதியானது. இந்நிலையில் அமெரிக்கா தலைநகர் வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டு நிதி மந்திரி ஸ்காட் பெசனட், ரஷ்யா மற்றும் ஈரான் கச்சா எண்ணெயை வாங்குவதற்கு அளிக்கப்பட்ட அனுமதியை அமெரிக்கா நீட்டிக்காது. ரஷ்யா மற்றும் ஈரான் கச்சா எண்ணெயை வாங்குவதற்கு அளிக்கப்பட்ட அனுமதியை அமெரிக்கா நீட்டிக்காது என தெரிவித்தார். அமெரிக்காவின் இந்த அறிவிப்பால் ரஷ்யாவிடம் அதிக அளவில் எண்ணெய் வாங்கும் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓகே. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடந்துட்டு இருக்க போருக்கான முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேட்டோ அமைப்பில் சேரும் உக்ரைனின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ரஷ்யா கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னர் இராணுவ நடவடிக்கை என்ற பெயரில் தாக்குதல் நடத்தியது. இதனை முடிவுக்கு கொண்டு வர பல முறை பேச்சுவார்த்தை நடத்தியும் அதில் பலனில்லை. உக்ரைனுக்கு பதிலுக்கும் தாக்குதல் நடத்தி வருகிறது. தொடர்ந்து போரானது 4 ஆண்டுகளாக நீடித்து வருகிறது. இந்நிலையில் உக்ரைன் மீது பகலில் இருந்து இரவு வரை பல மணி நேரம் நூற்றுக்கணக்கான ராக்கெட்டுகளை, ட்ரோன்கள் ஆகியவற்றை கொண்டு ரஷ்யா நேற்று தாக்குதல் நடத்தியுள்ளது.
இந்த சம்பவத்தில் பொதுமக்கள் 16 பேர் பலியாகியுள்ளனர். 80க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். 2 வாரங்களில் இல்லாத வகையில் ரஷ்யா நேற்று நடத்திய மிகப்பெரிய தாக்குதல் இதுவாகும். கடந்த 4 ஆண்டுகளுக்கும் மேலாக நடந்து வரும் தாக்குதலில் உக்ரைனில் 15,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உயிரிழந்துள்ளனர் என ஐநா தெரிவிக்கிறது. ஐநா இதையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. எவ்வளோ பெரிய செயல் செஞ்சுருக்காங்க பார்த்தீங்களா? ஐநாவை நம்ம பாராட்டணும். அடுத்து ஐநாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டு விழா நடத்தி தமிழ்நாட்டிலே நடத்தலாம்னு நான் யோசிச்சுட்ருக்கேன். நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சொல்லலாம். உக்ரைனின் விமானப்படை வெளியிட்ட செய்தியில் 636 அது முதலே பார்த்துடும். அவற்றில் 667 வழிமறித்து தாக்கி அளிக்கப்பட்டன என தெரிவித்துள்ளது. எனினும் 26 இடங்களில் 20 ட்ரோன்கள் மற்றும் 12 ராக்கெட்டுகள் தாக்கியுள்ளன என்று கூறினார். இது பற்றி உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கூறும்போது ரஷ்யாவுக்கு எதிரான தடையை நீக்குவதோ அல்லது உலகளாவிய கொள்கையை எளிமைப்படுத்துவதோ தகுதியற்ற நிலையில் அந்நாடு உள்ளது என்று மற்றொரு இரவு எடுத்துக்காட்டாக உள்ளது என கூறியுள்ளார். ஓகே, ஒரு பரிதாபமான விஷயந்தான் ரஷ்யா உக்ரைனை தாக்குறது. இருந்தாலும் உக்ரைன் பார்த்திங்கன்னா ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவுக்கு ட்ரோன் சப்போர்ட் பண்ணுறது, ட்ரோனை எடுத்து தாக்குதல் நடத்துறது, இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அதனால் உங்கள் மேலே கருணை உங்களுக்கு காட்ட முடியுமான்றது எனக்கு யோசனையாக இருக்குது. எனினும் அங்கே பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓகே கைஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து எதை பற்றி பேசணுன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கோசரம் நான் அதை பற்றி பேசுவேன். Thank you guys. Thank you.